வெல்கம் டு அனதர் ட்ரெட் வீடியோ. இன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு ஷார்ட் எடுத்திருந்தேன் செல்லு, அதோட ட்ரெட் வீடியோ தான் இது. இன்னைக்கு என்கியூவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா ப்ரைஸு ப்ரீவியஸாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹை கூட என்கியூவில் எஸ்எம்டி இந்த ஹை எடுத்திருந்தான் டெய்லி டைம் ஃப்ரேமில். இந்த ஹை எடுத்திருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு லோ டைம் ஃப்ரேமில் 6 ஹவரில். இங்கே இஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹை எடுத்துருந்துச்சு மார்க்கெட்டு. ஆனால் என்கியூவில் இந்த ஹை எடுக்கல. ஸோ ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த சிஆர்டி இந்த H6ஓட ஹை என்கியூ எடுத்தோம்னா, சரி என்கியூ எடுக்கலாம், என்கியூ எடுத்தாங்கன்னா இந்த ஹை எடுத்துருந்துச்சு ப்ரைஸு. ஸோ நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா 9:30 ஓப்பன் அப்போ இந்த ஒரு H6ஓட சிஆர்டி இதுவும் அப்புறம் இந்த லெவலும் பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டியூவில் இருந்தது. 4 ஹவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி இங்கே ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் பைய போகிறதுனாலும் இங்கே அட்லீஸ்ட் இங்கே வந்துட்டாவது போன்ற பிளான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 9:30 ஓப்பன் ஆனதுமே சரியான ஒரு ஃபால். இங்கே தான் 9:30 ஓப்பன் ஆனதுமே அதனால அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு டிவெல் எடுத்தான், அதுக்கப்புறம் செகண்ட் டிவெல் எடுத்துட்டேன் டார்கெட். இங்கே எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணேன்னா 10 மணி அப்போ இங்கே மார்க்கெட் ஓப்பன் 10 மணியோட PO3 10 AM PO3. இந்த நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கே ஒரு 15 மினிட்ல ஒரு லிசி ஃபார்ம் ஆச்சு. இங்கே கட் பண்ணிடுறேன். இன்னைக்கு தான் தேவைப்படாம டிவெல் எடுத்துட்டான் மார்க்கெட்டு. நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு 15 மினிட்டோட சிபிலேருந்து மார்க்கெட் கீழே போவான்ட்டு பிளான் இருந்துச்சு. 15 சிபி கேட்கலாம், இதுக்கு மேலே எவ்வளோ சிபி இருக்கானே மார்க்கெட் இங்கே போக மாட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா மார்க்கெட் சரியான ஒரு செல்லில் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் போவான்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இன்னொன்று என்னென்னா ஒரு வேளை போகிறதா இருந்தால் இந்த ஒரு 10 AM க்ளோஸ்க்கு அப்புறம் இந்த ஹைலேருந்து போகிறதா இன்னொரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளான் இங்கேருந்து போகிறதா. ஆனால் இந்த ஒரு சிவி நல்லா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நேரம் அரைச்சதும் இங்கே வந்தான், இங்கே டேப் பண்ணான். இந்த இடத்துல எனக்கு சின்னதாக ஒரு இது ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஹெசிடேட் பண்ணேன் உங்கள் செல்ஃபோட. இங்கே என்னோட மாடல் ஆன்லைனில் வந்துருச்சு இங்கே. ஆனால் எனக்கு இந்த கேண்டில் வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. நான் நெட்டில் பார்த்தேன்னா 11 AM 10 AM முடிய போச்சு. இந்த இடத்துல 11 AM ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 11 AM ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த H1ஓட 1 ஹவரில் ஒரு இது ஃபார்ம் ஆகிடுச்சு. சிபி ஃபார்ம் ஆகிற கண்டிஷன் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 30 மினிட்லேயும் ஒரு சிபி தான். ஸோ லைக் மார்க்கெட் வந்து இதை மேலே ஸ்வீப் பண்ணிட்டு போகன்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இன்னைக்கு. அதாவது இந்த இடத்துல செல் போடணும். அப்படி இருந்தாலும் நான் போட்டேன் இந்த இடத்துல. சரி, சொல்ல போனால் என்னோட மாடலே கிடையாது, மாடல் தான். ஆனால்
கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் எல்லா அக்கௌண்ட்லையும் ட்ரேட் பண்ண விரும்பலை. இந்த இந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல செல்லை போட்டு எஸ்எல் இங்கே தான், ஆனால் தெரியாமல் கொஞ்சம் மேலே வச்சுட்டேன் போல. 22 இந்த ஐயில் வச்சுட்டேன். வச்சு ஒரு 1:1 தான் டார்கெட் பண்ணுவேன். எஸ்எல் தான் என்னோட எஸ்எல். நான் வச்சு ஃப்ரைடே பெட்டில் வச்சதுனால கொஞ்சம் மேலே வச்சுட்டேன் போல. சரியாக பார்க்காம ஒரு 2-3 ஹேண்டில் மேலே எஸ்எல் வச்சா. அது மேலே இந்த ட்ரேடுக்கு எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்டி கூட இல்லை நினைக்கிறேன். இங்கே எங்கேயும் வச்சா போனோம். அதுக்கிட்ட இங்கே எடுத்தான் ஸ்வீப் படித்தா என்ன, அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இங்கேருந்து சேல் தட்டிட்டு எடுத்தேன். கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 8 ஹேண்டில் ஷூட் பண்ணிட்டு கீழே போனால் நான் இங்கே எதிர்பார்த்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். இந்த ஒரு க்ளோஷர் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் என்னென்னு சொன்னேன், இங்கே இன்னொரு ஸ்வீப் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொன்னேன். பட் அதே மாதிரி மார்க்கெட் ஸ்வீப் நடந்துச்சு. ஆனால் நான் என்ட்ரி போட்டேன், வேறு வழி இல்லை. ஸோ ஸ்வீப் ஆகிடாதுன்ற மாதிரி ஸ்வீப் ஆகிட்டேன். இந்த அடுத்த என்ட்ரி இங்கே கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 55 ஹேண்டில் எஸ்எல். லாஸ்ட் வீக்கே இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணேன். 50 ஹேண்டிலுக்கு மேலே என்ட்ரி போனால் சாரி எஸ்எல் போனால் ட்ரேட் எடுக்க வேணான்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 55 ஹேண்டிலுக்கு மேலே 50 ஹேண்டிலுக்கு மேலே போனால் எடுக்கணும் தான். இதுவும் 55 ஹேண்டில் வந்துருச்சு. ஆனால் இந்த ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 22 ஹேண்டில் தான். ஸோ இங்கே இல்லைனாலும் இங்கே என்ட்ரி போட்டுருக்கோம். இந்த இங்கே இங்கேருந்து ஒரு 1:1 டார்கெட் பண்ணியிருந்தா கூட ஈஸியாக எடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரேடில் நான் இங்கே ஏன் எனக்கு இந்த ட்ரேடில் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொன்னேன்னா 10 10 எனக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்த இடத்துல இங்கே செல் போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கிறது மேனிப்புலேஷன் லெக்கில் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் செல் பார்த்தேன்னா ஸோ அதுவே எனக்கு இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான ஒரு லெசன் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இன்னைக்கெல்லாம் இப்படி 23 அலைநகம் ட்ரேட் இருக்கிறவங்க இன்னைக்கெல்லாம் எஸ்எல் தான் வாங்குறேன். இதை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் நீங்கள் ஒரு காலத்தில் ரெக்டிஃபை பண்ணணும். அப்புறம் இந்த ஒரு செல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 11 இங்கேயும் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆச்சு. அங்கேருந்து ஆனவன் தான் பாருங்க. ரொம்ப லிக்விடிட்டி, ஈஸியான லிக்விடிட்டி, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. இங்கே என்ட்ரி போட்டேன். இங்கே எஸ்எல் டிபினா கூட கிட்டத்தட்ட 5 ஆரம் ஈஸியாக போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னுமே மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருக்கு. இங்கே போயிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி கூட இங்கே போட்டுருவேன். ஒரு 6 ஹேண்டில் எஸ்எல் போயிட்டு டிபி எங்கேயோ போயிட்டேன். 10 ஆரம் இருக்க மாதிரி போயிட்டேன். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்து அப்போ இந்த மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு 5 மினிட்டோட சிபி இருந்துச்சு. எப்படி மார்க்கெட் வேலை செஞ்சிருக்கேன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப
மைனரான வசதி. இங்கதான் மார்க்கெட் திரும்பிடுச்சு. சின்னதாக கோடு போட்ட மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து மார்க்கெட் வந்துச்சு. இங்க நான் சார்ட்ல பார்க்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்டோட ஆர்டர் பிளாக் வந்து செல் ஆச்சு. பெரிய வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். கட் பண்ணிக்கலாம்.